Hi friends, welcome back to my channel Samayal say. இன்னைக்கு நம்ம சமையல்ல வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்காக கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கேஸ் கம்மியாக வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்கிற வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். காயை உடைக்காமல் இந்த மாதிரி பொறுமையாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காயில் இருக்கிற வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரியல் செஞ்சுக்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வறுத்து வச்சுக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன், அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க மசாலா. இப்போ காயை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தண்ணியிலே காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டு சுருண்டு வந்துக்குது. ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டியதில்லை, 5 நிமிஷம் இருந்தால் போதும். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.